பாஷா 2 கூட வேணான்னு சொன்னார். பட் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான். அவருடைய உழைப்புக்கும் அவருடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கு கிடைச்ச அந்த பட்டம் அது. எம்ஜிஆர், சிவாஜி, கமல்லாம் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்னா போட்டால் அவங்களுக்கு மரியாதை கிடையாது. நான்லாம் ஒரு பெரிய ஆளே இல்லை, சூப்பர் ஸ்டார் பட்டமே வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணார். நீங்கள் ஒரு பில்லா, பாஷா, தீ இந்த படங்களில் பார்த்த ஒரு அண்ணாமலை, இந்த ஜோனலில் நீங்கள் பார்த்த ஒரு ரஜினியை வந்து கூலியில் நிற்கலாம். மாணிக் பாஷா தான், மார்க் ஆண்டனி தான். அதனால் அந்த படம் ஜோனில் கையை வைக்க வேணாம் அப்படின்ட்டார். எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்றைக்கி நம்மளோட ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் இணையிறார் கான்வர்சேஷனில். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஓகே சார். இன்றைக்குமே ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய நம்ம ரஜினிகாந்த் சார் கூலி படத்தில் நடிச்சிட்ருக்காரு. நிறைய முக்கிய கதாபாத்திரங்களாக எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக மலையாளத்தில் வந்து சௌபின் ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர், சூப்பரான பல கதைக்களத்தில் வந்து நடிச்சிருக்கிறாரு. அவரும் இணைஞ்சிருக்காரு மஞ்சுமல் பாய்ஸ் மூலிமா. ரொம்ப எல்லாத்துக்குமே பரிச்சயம். இது எந்த அளவுக்கு ஒரு மசாலாவான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் அதை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ரஜினி சார் பற்றி, ஏன்னா நீங்கள் அப்போ இருந்து இருக்கீங்க ரஜினி சார் கூட. ஸோ அவரை பற்றின சில யாருக்குமே தெரியாத இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் ரஜினி சாரை பற்றி பேசினா டைமிங்கே பத்தாது, போய்கிட்டே இருக்கு. ஒன்று அப்படி இப்படி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து பல நடிகர்கள் உருவாகலாம், கிராஸ் ஆகலாம், போகலாம். பட் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ரஜினி மட்டும்தான். அவருடைய உழைப்புக்கும் அவருடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கு கிடைச்ச அந்த பட்டம் அது. அது சாதாரணமாக அவர் வாங்கலை. முதல்ல வேணான்னு தான் சொன்னார். எம்ஜிஆர், சிவாஜி, கமல்லாம் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்னா போட்டால் அவங்களுக்கு மரியாதை கிடையாது. நான்லாம் ஒரு பெரிய ஆளே இல்லை, சூப்பர் ஸ்டார் பட்டமே வேணான்னு சொல்ல ரிஜெக்ட் பண்ணார். பட் நாளடைவில் அது வந்து அந்த பட்டம் கொடுத்தது அப்படி தக்க வச்சாச்சு. ஸோ இன்ன வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ஒரு அது மாற்று கருத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ விஜய் சாரை பற்றிலாம் அவங்க கிளப்பி விட்றது தான். விஜய் சார் அன்றைக்கி சொல்லியிருக்காரு நான் சூப்பர் ஸ்டாருன்னு, அவர் சொன்னதே கிடையாது. மற்றவங்க கிளப்பி விட்ற விஷயம். பட் சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான் சூப்பர் ஸ்டார், அதில் மாற்று கருத்தே இல்லை. கூலி படம் இப்போ வந்து பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க. 80s 90s ரஜினி வந்து நீங்கள் கூலியில் பார்க்கலாம். 75 வயசு இன்றைக்கி பார்த்தா 25 வயசு பையன் மாதிரி அதில் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்டண்ட் காட்சியில் டூப் கிடையாது, ரியலாக பண்ணிகிட்ருக்காரு. என்ன நைட் எஃபெக்டோ, டே எஃபெக்டோ, ஆடோ ஃபுல் எஃபெக்ட் போட்டு பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஒரு பில்லா, பாஷா, தீ இந்த படங்களில் பார்த்த ஒரு அண்ணாமலை, இந்த ஜோனலில் நீங்கள் பார்த்த ஒரு ரஜினியை வந்து ஸோ கூலியில் நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு லோகேஷ் வந்து செதுக்கிட்டு இருக்கார். ரஜினியே இது வரைக்கும் காட்டாத. நீங்கள் அந்த ரஜினியை வந்து நம்ம கார்த்திக் சுப்புராஜ் தான் பேட்டை படத்தில் காமிச்சிருப்பார். நீங்கள் அதில் ஒரு மாஸ் ஸ்டைல் அவர் ஒரு பேட்டையில் பட் 100 days மெலோடி கலெக்ஷன் பெரிய இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கடா அந்த ரஜினியை பார்க்க முடியலையே பார்க்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த தர்பார் ஒரு ஸ்டைலு, வேட்டைன்னு ஒரு ஸ்டைலு, அண்ணாத்த ஒரு பட் நமக்கு அந்த ரஜினி வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஃபேன்ஸ் சரி, மக்களும் சரி. அந்த ரஜினியை அப்போ பார்த்ததை பேட்டையில் பார்த்தோம். கிட்டத்தட்ட 2019 6 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த கூலியில் பார்க்கலாம். ஸோ பிரமாதமாக ஒரு மாஸ் ஸ்டைலாக லோகேஷ் வந்து பியூட்டிஃபுல்லாக ரஜினி பண்ணிகிட்ருக்கார். லோகேஷோடைய ஸ்டைல் இந்த படம் மறக்க முடியாத ஒரு படம். கூலியில் வந்து சாபின் சாயர் வந்து நிறைய படங்கள் பண்ணவர் அவர். ஸோ இந்த மஞ்சுமேல் பாய்ஸ்க்கு அப்புறம்தான் அவர் மக்கள்கிட்ட ரீச் ஆனார் போய். பட் மலையாள இண்டஸ்ட்ரிக்கு அவர் தெரிஞ்ச முகம், பரிச்சயமான முகம், மற்ற அதரில் அமைச்சு. இப்போ கூலியில் வந்து அவரை கூப்பிட்டு பண்ண வச்சுருக்காங்கன்னா அவருடைய டேலண்ட்டை பார்த்து தான் பண்ண வச்சுருப்பாங்க. சாதாரணமாக செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அவருடைய டேலண்ட் என்ன இது என்ன நீங்கள் மஞ்சுமேல் பாய்ஸில் பார்த்த அவருக்கும் சாபினுக்கும் கூலியில் பார்க்குறது நிறைய வித்தியாசம் இருக்கும். இதுலேயும் அவர் வந்து டோட்டலாக ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு வில்லனிக்காக தான் பண்ணியிருக்காரு. ஸோ கேங்ஸ்டார் ஃபிலிம் இதில் ஆல் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஜினி, சத்யராஜ், அமீர் கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, சாபின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ் ஸ்டைலாக வருவாங்க. படமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் கலகலன்னு போய்ட்டு உங்களுக்கு படம் ஆரம்பித்தா படம் முடிஞ்சிடும். இன்னும் ஆரம்பிச்சேன்றது விட்டா படத்தை முடிச்சுட்டான் திரும்பி ரிப்பீட் ஆடியன்ஸ் போவாங்க. அந்தளவுக்கு வந்து லோகேஷ் பண்ணிகிட்ருக்காரு இதில். ஸோ கூலி வந்து ஒரு ரஜினியுடைய ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய தீனி போடுறது மாதிரி. நீங்கள் ஒரு ஏதாவது சம்பவங்கள் பழசுன்னு ஒன்று கேட்டிங்களா, எனக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே பேக்கில் பண்ணணும்னு வச்சுங்களேன். எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் வந்து பாஷா லுக் தான் சார். அதை பற்றி தான் சொன்னால் நல்லா. பாஷா யாருமே மறக்க முடியாத ஒரு படம். ரஜினியுடைய ரெக்கார்ட் பிரேக்கில் வந்து அந்த படம் வந்து எவர் கிரீன், என்றைக்குமே பேசப்படக்கூடிய ஒரு படம் அது. பாஷா 2 கூட வேணான்னு சொன்னார் சுரேஷ் கிருஷ்ணா சார். வந்து பாஷா 2 எடுப்போம் அப்படிங்கும்போது கூட வில்லன் ரகுவரன் செத்து போனால் கூட என்ன, ஸோ அவருடைய வாரிசருக்கு ஒருத்தர் கிரியேட் பண்ணி பண்ணணும் கூட சொன்னாங்க. மாணிக் பாஷா தான், மார்க் ஆண்டனி தான். அதனால் அந்த படம் ஜோனில் கையை வைக்க வேணாம் அப்படின்ட்டார். என்றைக்குமே பார்த்துட்டு இருக்கணும்னு.
அதில் வந்து நீங்கள் கேட்டதுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒன்று வருது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் அந்த ரஜினி ஆட்டோக்காரரை மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு மிடில் அவங்களுடைய தங்கச்சி காலேஜ் போயிட்டு வரும்போது அழுதுகிட்டே வர்ற ஒரு சீன் இருக்கும். அப்போ தான் ரஜினி வந்து கேட்பார், என்னாச்சு அப்படிம்பார். ஒன்றும் இல்லை, நான் போகலாம் அப்படிம்பா. என்னாச்சுன்னும் போது ஒரு சைலண்ட் நேராக அந்த கண்ணாடி ரூம்குள்ளே உள்ளே போகிற ஒரு ஷாட் இருக்கும். அங்கே தான் ஆடியன்ஸுக்கு இந்த ரஜினி யாருங்கிறத காமிப்பாங்க. எனக்கு இன்னொரு முகம் இருக்குதுன்னு டேபிளில் கை வச்சு பேசுவார். அப்படிங்கும்போது அதை கட் பண்ணால் வரும். அப்போ தான் இந்த ஃபஸ்ட் டைலாக் வரும், நான் ஒரு தடவை சொன்னேன் 100 தடவை சொன்ன மாதிரி. இந்த டைலாக் பண்ணும்போது இப்போ ரஜினி சார் வந்து இது பண்ணணும் கிளாஸ் மாஸ் ஆச்சு. ஸோ அதுவரை ஆட்டோக்காரனாக இருந்த அந்த மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கும்போது யார் அது ஆடியன்ஸே இப்படி பார்த்தாங்க. ஸோ நான் ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி அப்படி என்ன இருக்குது, இப்படிலாம் ஆடியன்ஸு மக்களையும் பார்த்துட்டாங்க. பரபரப்பாக இருந்தது அந்த சீனே பார்த்தீங்கன்னா. இது சுரேஷ் சார் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த சீன் எப்படி வந்து முதல்ல எடுக்கப்பட இருந்ததுன்னா, அவங்க தங்கச்சி காலேஜில் போய் கேட்கும்போது கெஸ்ட் ஹவுஸுக்கு வாண்டுறது மாதிரி அவங்க அந்த பிரின்ஸிபால் சொல்லுவார் இல்லைங்களா. அப்போது கெஸ்ட் ஹவுஸுக்கு இவ போய் காலேஜ் சீட்டுக்கு எப்படியாவது படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், அண்ணன் ஆட்டோ ஓட்டார், பெரிய ஃபேமிலி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத போகும்போது அங்கே ஒரு தவறாக நடக்கிறது மாதிரி அந்த சீன் போகும்போது ரஜினி தங்கச்சி போனவன் என்னாச்சுன்னு தேடும் போது தான் இங்கே பிறகு தெரிஞ்சு அந்த கேங்குள்ளே வருவார். எல்லாத்தையும் அடித்து ஃபைட் பண்ணி காலி பண்ணி தங்கச்சியை கூட்டு வந்து அங்கே காமிக்க மாதிரி தான் ஒரு சீன் இருந்தது. இதுதான் ஆக்சுவல் அந்த சீன் ஃபஸ்ட் எடுக்க வேண்டியது. சுரேஷ் சார் எல்லாம் சொல்லி எல்லாமே பண்ணும்போது இது ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியில் வந்து ஒரு ஷூட் முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த கண்ணாடி கேபினை வந்து சுரேஷ் சார் பார்த்துட்டார். இந்த சீன் பார்க்க நல்லா இருக்குது இந்த இடம் அப்படின்னு டக்குன்னு அவருடைய கோ டைரக்டர்லாம் கூப்பிட்டு இந்த சீனை நம்ம எடுத்துருவோம், இதை நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டார். ரஜினி சார்ட்டும் போது இல்லை நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டார். ஸோ இன்னொரு ஷார்ட் எடுத்து முடிச்சு ரஜினி சார் வரும்போது அப்போ தான் சுரேஷ் சார் வந்து இந்த விஷயத்த சொல்கிறார், சார் இந்த மிரர் கேபினில் இந்த சீன் எடுக்க போகிறோம் சார். ரஜினி சாருடைய பண்டாப்பில் இது அங்கேலாம் நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம். அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸில் போய் அடித்து ஃபைட் பண்ணி அது மாதிரி சார் அது வந்து நார்மல் ஆகிடும். தங்கச்சி மேலே பாஸ்ட் வச்சுருக்க அண்ணன் வந்து கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டானா என்ன பண்ணுவோம், அடுத்து எல்லாத்தையும் இது வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும். போவார், சண்டை போடுவார், அடிப்பாரம், அடித்து தூக்கி போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தங்கச்சியை கூப்பிட்டு வருவார். இது நார்மல் தானே சார்? ஆமாம் கரெக்ட், பட் அதானே சொன்னீங்க அப்படி இந்த மாதிரி போகுது. இல்லை சார் எனக்கு இந்த சீன் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. எப்படி அப்படிங்கும்போது இந்த கேபினில் உட்காந்துருக்கார், வேறு யாரும் கிடையாது, தங்கச்சி அழுதுகிட்டே வர்றான். அப்போ தங்கச்சிட்ட கேட்குறீங்க என்ன அப்படிங்கும்போது ஸோ இந்த மாதிரி அப்படின்னு அழுகும் போது நேராக உள்ளே போகிறார். அங்கே அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படி அந்த டேபிளில் கை வச்சு பேசுவார். நான் ஒரு தடவை சொன்னேன் 100 தடவை சொன்ன மாதிரி. இது சீன் சிம்பிளாக இருக்கே அப்படிங்கிறாரு. கேட்க அப்படி தான் இருக்குது. இது பெரிய இம்பேக்ட் ஒன்றும் இல்லையே, இது நீங்கள் பாஷானா இந்த சீனில் தான் சொல்ல போகிறோம்னா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ரஜினி சார் ஃபீல் பண்ணுறார். சார் இது சீன், இந்த டைலாக் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இன்டர்கட்டில் உங்களுக்கு காமிப்போம், மிரர்லாம் காமிப்போம், அடித்தா நீங்கள் அந்த பாஷா யாருங்கிறத அப்போ இங்கே ஆர்ஆர் பிஜிஎம் இருக்குது, நான் தேவகட்டெல்லாம் சொல்லியாச்சு மேட்ச்சு, இந்த இடத்துலலாம் நீங்கள் பாஷாவாக வர்றீங்க அப்படிங்கும்போது அதை இன்டர்கட்டில் கட் சீனை போட்டு பண்ணி எடிட் பண்ணி முடித்து இங்கே காமிக்கிறேன் சார் இங்கே உங்களுங்கும் போது ரஜினி கிளாப் பண்ணுறார். பிரமாதமாக இருக்குது சுரேஷ், இதை ஏன் நீ சொல்லவே இல்லை அப்படிங்க. எனக்கு அது கூட நார்மல் தான் நீ சொன்னது மாதிரி, பட் இது அவ்வளோ இம்பேக்டாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும் அந்த சீனு. தங்கச்சிட்ட போகிறத விட்டு டேபிளில் உட்காரது, இந்த இன்னொரு பேர் இருக்குங்கும்போது இங்கே மியூசிக் பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகும், ஷூ சவுண்ட் டக் 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 வர்றது, அந்த பிஜிஎம் வருது, தாடியை வச்சு இந்த சில் அவுட்டில் வருவார் ரஜினி, அப்படி டக் அப்படி வாக் பண்ணி வருவார், ஸ்டெப்ஸில் இறங்கி வருவார். இந்த ஷார்ட் பூரா கட் பண்ணி வரும். ரஜினி சாரை பார்த்து மிரண்டு போயிட்டார், பிரமாதமாக இருக்குது சுரேஷ்னு சொல்லி. ஸோ அப்படி உருவான இது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கும் இந்த பாஷா. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அடிக்கிட்டே போகலாம். அந்த டைலாக்கு கூட ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படிங்கிறது கூட முதல்ல வேறு ஒரு டைலாக் நான் ஒரு வீடியோவில் கூட பேசியிருக்கேன், பட் திரும்ப பேசுகிற ஒரு தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போது சுரேஷ் சார் வந்து அதாவது இப்போ ரஜினி சாரை பொறுத்த மட்டும் ஒரு ஸ்டைல் பண்ணுறோம், ஒரு டைலாக் பண்ணுறோம்னா பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஃபீல் பண்ணுறார். இப்போ இந்த சீன் கண்ணாடி குண்டுகளை எப்படி சீன் எடுத்ததோ அது மாதிரி பண்ணும்போது சுரேஷ் சார் சொல்கிறார் ஒன்று, நானாக இருக்கிற வரைக்கும் தான் நீயாக இருப்பேன், இது டைலாக். அப்போனா நான் வந்து மாணிக்கமாக இருக்கிற வரைக்கும் நீ வந்து நல்லா இருப்ப, மார்க் ஆண்டனி அப்படி இந்த மாதிரி நீ நல்லா இருப்ப, நான் மாறினேன்னா நீ இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது இந்த கண்டென்ட். பட் இது ரஜினி சார் ஓகே, ஆனால் இது என்ன பேட்டர்னில் சொல்லலாங்கிறத ட்ரை பண்ணுறாரு, அந்த ஸ்டைல் வரல, டைலாகு கொஞ்சம் வந்து இடிக்குது. அப்போது அவர் சொல்கிறாரு கொஞ்சம் பஞ்சு கம்மியாக இருக்குது, ஏதோ ஒரு கொஞ்சம் எனக்கு இடிக்குதுன்றார்.
அப்போது சுரேஷ் கிருஷ்ணாவுடைய கோ டைரக்டர் வந்து இது திருப்பதி சாமி. அவர் பின்னாடி விஜயகாந்த் வச்சு நரசிம்மன் ஒரு படம் பண்ணவர். இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நம்மளை விட்டு போயிட்டார் அவர். ஸோ அருமையான மனிதர், டேலண்டானது. கேப்டன் கூட 3 நாள் சாப்பிடாமல் இருந்தார். திருப்பதி இறந்துட்டான்னு கேள்விப்பட்டவொன்னே 3 நாள் சாப்பிடல கேப்டன். அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அந்த திருப்பதி தான் கோ டைரக்டர் இல்லை பாஷாவில். அப்போது பேசும்போது இந்த டைலாக் வருது, பேசுகிறாரு. ரஜினி சாருக்கு செட் ஆகலை. ஒரு ஸ்டைல் வரல, டைலாக் டெலிவரி வரல. என்ன பண்ணலாம் ரஜினி சார் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அங்கே ஒரு சின்ன க்ரௌடில் வந்து திருப்பதி சாமி எல்லாத்தையும் பண்ணிட்டு அதை போய் இந்த வேலையை செஞ்சுட்டு வாங்கடா, சீக்கிரம் வாடா, சாரு ஷார்ட்டில் இருக்காரா, அப்புறம் சுரேஷ் டைரக்டர் ஏதாவது கேட்டால் பிரச்சனை அவன்கிட்ட லஞ்ச் பிரேக், இப்படி அந்த ஒரு மேட்டரை பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இவங்க இந்த ஷார்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நான் திருப்பதி இந்த டைலாக் சொல்லிட்டு வந்துட்டு உதயசங்கர்லாம் இருந்தாங்க, சுந்தரம் நிறைய பேர் இருந்தால், கோபி. அப்போது திருப்பதி சாமி வந்து அங்கே வந்துட்டு, ஏன்டா நான் ஒரு தடவை தான்டா சொல்லுவேன், 100 தடவை சொல்ல வைக்காதீங்கடா, அப்புறம் டென்ஷன் ஆகினோட்டா அப்படிங்கிறார் திருப்பதி. இது ரஜினி சார் கால் வந்துச்சு. டக்குன்னு பார்க்கணும் திருப்பதியை கூப்பிட்டாரு. இப்போ என்ன அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னொன்னே, ஐயோ நம்ம பேசுனது சாருக்கு பிடிக்கல போல் இருக்கு, கோச்சிக்கிறவரோ அப்படிங்கிறது மாதிரி அவர் கொஞ்சம் திருப்பதி வந்து, இல்லை சார் ஒரு விஷயம் சொன்னேன், அவங்க வந்து இல்லை அதெல்லாம் ஓகே, இப்போ நீ வேறு ஏதோ சொல்லு நீ. இல்லைடா நான் ஒரு தடவை தான்டா சொல்லுவேன், 100 தடவை சொல்ல வைக்காதீங்கடா, அப்புறம் நான் அவ்வளோதான்டா அப்படின்னு சொன்னேன் சார். திரும்ப சொல்லு, திரும்ப அதே திருப்பினா ஒரு 20-30 தடவை சொல்கிறார் திருப்பதி. அவருக்கே போர் அடிச்சு முறந்து போச்சு. சார் என்ன ஒரு நிமிஷம் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே டைரக்டிட்டு வந்துட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நீ மற்ற ஷாட்டுக்கிட்டு போயிட்டு அவர் ஒரு ஸ்டைலை க்ரியேட் பண்ணிவிட்டு டைலாக்கை மாற்றிட்டு நேராக வர்றார். ஸோ நேராக வந்தார், டார்க் லைட் போட்டார், பேக்கில் ஒரு லைட்டு, ஷர்ட்டை டக்குன்னாரு. நான் ஒரு தடவை சொன்னேன் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே சுரேஷ் அப்படி அது ஒன்றுமே பிள்ளை ஸ்டன் ஆகிட்டார். அப்படியே சார் எப்படி சார் அப்படின்றார். திருப்பதிங்க வா. திருப்பதி வந்து இப்படி சிரிச்சுட்டே வர, ஏன்னா திட்டு வர நினச்சவர். நம்ம சொன்ன டைலாக்கில் வேறு ஜோனலில் மாற்றிட்டார். நான் ஒரு தடவை சொன்னேன் 100 தடவை சொன்ன மாதிரி. அதுதான் சூப்பர் ஸ்டார். அதான் சொன்னேன் இல்லைங்களா, என்றைக்குமே எவர் கிரீன் அவர் தான், சூப்பர் ஸ்டார்ஸ் அவர் தான். டைலாக்கை மாற்றி இந்த ஸ்டைலை க்ரியேட் பண்ணி இந்த சொன்ன சுரேஷ் சார் வந்து, சார் இதை விட ஒரு பஞ்ச் கிடைக்காது சார், இதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் தெரியுமா இருக்குது சார், அதை விட இது பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி, இதுக்கு மேலே பெட்டா மேட்டர் முடிச்சு அப்படிங்கிறது. ஸோ இப்படி உருவான விஷயங்கள்லாம் இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம். இதில் இன்னொரு விஷயம் வந்து பேசப்பட்டுச்சு, நிறைய பேர் கொஸ்டின் வந்தது, நான் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள். அது 3 டான், ரஜினி, ரகுவரன், தேவன், 3 பேர் மும்பையில் டான். நக்மா வந்து இவங்க 3 பேருமே 3 ஏஜ் உள்ள கேட்டகரி இல்லையா, சேம் ஏஜ். நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவராக இருக்கும்போது நக்மாவை லவ் பண்ணுவாங்க, இவர் லவ் பண்ண மாட்டார். நல்லா இங்கே வாட்ச் பண்ணுங்கள், இவர் லவ் பண்ண மாட்டார், நக்மா தான் லவ் பண்ணுவாங்க, துரத்தி லவ் பண்ணுவாங்க. சரிங்களா, பாடல் கூட ட்ரீம் பண்ணுவாங்க. ஸோ நீ நடந்தால் நடையழகுன்னு ஒரு ஸ்டைலான ஒரு சாங் வரும். அப்போது அந்த பொண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா ரகுவரன் பொண்ணு. நக்மா வந்து ரகுவரனுடைய பொண்ணு. ஸோ ரஜினி லவ் பண்ணுவார், சாரி ரஜினி லவ் பண்ண மாட்டார், நக்மா லவ் பண்ணும். ஆனால் இது வந்து தெரியாது, நக்மா தான் ரகுவரன் பொண்ணு யாருக்கும் தெரியாது ஸ்க்ரீனில். சரிங்களா, ஸோ கேரக்டருக்கு தெரியாது, பார்க்குற நமக்கு தான் தெரியும். அந்த பொண்ணை தூக்கிட்டு வருது தேவன் தான் தூக்கிட்டு வருவார், குழந்தையா தூக்கிட்டு வந்து ரகுவரன் வீட்டில் பணத்தை போனால் கொள்ளையடிச்சிட்டு வந்து இவர் இங்கே வந்து பெரிய செட்டில் ஆகிடுவார். நக்மா வந்து தேவன் தான் அப்பா நினச்சிருக்க ஒரு கேரக்டர்ஸ். இப்படி ஒரு ட்ராங்கில் போகும். ஸோ சேம் ஏஜ் உள்ள ஒரு கேரக்டர்ஸு. ரகுவரன் பொண்ணு நக்மா வளர்ந்ததுக்கப்புறம் லவ் பண்ணுறேன்னா எப்படி மீனாவை அன்புல ரஜினிகாந்தில் பார்த்துட்டு எஜமானில் ஒரு ஜோடியாக போட்டாங்க, அது ஒரு பெரிய புரட்சியாக இருந்தது. அது ரஜினியில் மட்டும்தான் முடியும், இதுவும் ரஜினி சார்லான மட்டும்தான் முடியுங்கிறதுக்கான சொல்ல வர இந்த விஷயத்தை. சுவாரஸ்யமான ஒரு மேட்ரு தான், சீரியஸாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. அதில் எல்லாம் கேட்கும்போது கூட சுரேஷனோட அப்போ ரஜினியே வந்து, ஏங்க நான் ரகுவரன் தேவன் 3 பேர் மும்பையில் டான், நக்மா வந்து ரகுவரன் பொண்ணு, நான் எப்படி லவ் பண்ண முடியும்? அதுதான் சார், நக்மா உங்களை லவ் பண்ணுது, நீங்கள் லவ் பண்ணல சார் நக்மாவை, பட் யாருன்னு தெரியாது. அப்படிங்கும்போது சரி இல்லை, ரஜினின்ற ஒரு கேரக்டர் இருந்தால் எல்லாமே அந்த லாஜிக் தேவைப்படாது, ஆடியன்ஸ் வந்து ரஜினி தான் பார்ப்பாங்க, படத்தை பார்ப்பாங்க இந்த பேர் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை உருவாக்கணும். இந்த லாஜிக்கே மறந்துருச்சு, லாஜிக்கே பார்க்கலையே சார். நிறைய பேர் தெரியாது, இது அப்படியே பார்ப்பாங்க நக்மா ஜோடி லவ் ஜோடி அப்படின்ற ட்ராக்ல போகும். பட் பார்த்தீங்கன்னா கதை புறம் இந்த ஃபேக்ட் இது, பட் தெரியாது. அதான் சொன்னேன், தெரியலையே. ரஜினிங்கிற அந்த ஃப்ரேமில் அவரை பார்த்தா ஒரு ஸ்டைலு நடக்கிறது, மேஜிக் ஸ்டைல், டைலாக் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே மறந்து போயிடும், லாஜிங்கிறதே உடைக்கப்படும். அப்படி உடைச்சதான் அந்த ஒரு விஷயம் கூட.
ஸோ நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யம் பாஷாவில் நிறைய ஐயோ, இன்னும் டைம் பத்தாது. இதுக்குன்னு ஒரு எபிசோட் போட்டு பேசுவோம் சார், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பாட்டில் ராதா, குடும்பஸ்தன் நல்லா ஓடுது, போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பாட்டில் ராதாக்கு ஆல்ரெடி நிறைய ப்ரமோஷன் நம்ம பார்த்துட்டோம். எப்படி இருக்கு படம், எப்படி இருக்கு பார்த்தீங்களா நீங்க? பாட்டில் ராதா நல்லா இருக்குது. ஒரு சமூக கருத்துள்ள ஒரு விஷயம். கொஞ்சம் கமர்ஷியலாக சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது நல்லா பேசப்பட்டிருக்கும். ஸோ நல்லா ஓடி இருக்கிற ஒரு படம் தான் அது. பட் இன்றைக்கி விஷயத்துக்கு வந்து அந்த கருத்து, அந்த ஒரு விஷயம் மெசேஜ், நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கேன். அதில் ஒன்றும் இந்த மாற்று கருத்தே இல்லை. பாரஞ்சித்தை கண்டிப்பாக வந்து நம்ம பாராட்டுகளை சொல்லலாம். இப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கு சொல்ல பாரஞ்சித் வந்து ஒரு நல்ல ஒரு ஜோனல் படத்தை ஒன்று கொடுத்துட்டு ப்ரொமோஷனுக்காக சில கேரக்டரை பேச வச்சு பண்ணுறது வந்து அது நடைமுறைக்கு வந்து அவ்வளோ நல்லா இல்லை. மிஸ்கினுடைய பேச்செல்லாம் வந்து ரொம்ப அருவருப்பாக, அது சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்குது. ஏன்னா வந்து சபையில் வந்து அவ்வளோ லேடிஸ், சின்ன பசங்கள் வருவாங்க. நீ யூடியூப் பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் வீட்டில் உட்காந்து பார்க்கணுன்னா பார்க்கவே முடியாது. ஸோ வெற்றிமாறன் அண்ட் அமீர் அவங்கெல்லாம் இதில் என்ன லிங்குசாமி இருந்துட்டு பாதியிலே ஒன்றும் பேச முடியாது, எந்திரிச்சு வர போயிட்டார். ஸோ இது மாதிரி வெற்றிமாறனும் அமீரும் எந்திரிச்சு போயிருந்தாங்கன்னா மிஸ்கின் ஃபீல் பண்ணியிருப்பார், ஆஹா நம்ம பேச ஏதோ மிஸ்டேக் பண்ணுறது, எந்திரிச்சு போகிறான்ட்டு ஆஃப் ஆகிருப்பார். பட் எதுவும் பண்ணல அவங்க. பட் ஒரு மேடை நேரத்தில் கூட மிஸ்கின் அவமானப்படுத்தக்கூடாது நம்மளுன்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்டாக இருந்துட்டாங்க. ஸோ மிஸ்கின் மீண்டும் ஒரு தவறு பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பதிவாக இருக்காது. ஏன்னா அவரும் டைரக்டர் ஒரு 4-5 படம் பண்ணிட்டார். இப்படி இந்த வார்த்தைகளை பேசி அவர் ட்ரெண்டிங்கில் வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அவருடைய தவறுகளை திருத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய பதிவாக இருக்குது. இல்லை இன்னொன்று வந்து நடிகர் சங்கமும், ஏன்னா அவர் வந்து ஹீரோவும் பண்ணியிருக்காரு. ஸோ நடிகர் சங்கமும் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும் ஸோ மிஸ்கின் மேலே. ரெண்டாவது இயக்குநர்கள் சங்கம், அதுவும் மிஸ்கின் மேலே ஒரு கண்டனத்தை சொல்லணும். சொல்லி நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லணும். சரி, ரொம்ப அதிகபட்சம் மன்னிப்புங்கிறத கேட்க மாட்டார், விட்டுருவோம். மன்னிப்பு கேட்காட்டா கூட தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கணும். சரி, நான் ஏதோ ஜோனலில் நான் பேசிட்டேன், என்னோடய வருத்தம் தெரிவிச்சுக்கன்னு மிஸ்கின் சொன்னார்னா கூட நல்லாயிருக்கும். அது நடிகர் சங்கமும் இயக்குனர் சங்கமும் மிஸ்கினை சொல்லணுங்கிறது தான் நான் திரும்பி மீண்டும் ஒரு பதிவு ஒன்று பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்ப்போம், அடுத்த ப்ரொமோஷனில் ஒரு கூப்பிட்றாங்களா கூப்பிடல, வந்த கௌரவமாக இந்த இழந்த பேரை தக்க வச்சுக்கிறான்னு பார்ப்போம். ஓகே, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.